உலகம் முழுவதும் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புகழ்பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. ஆலயத்தின் முன்பு வைக்கப்பட்டுள்ள 43 அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் முன்பு நின்று பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அடிகள் உயரமுள்ள இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை அமைத்திருப்பதில் பேராலயத்தில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை காணுகின்ற திருப்பயணிகள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற ஆதரவற்ற சிறுவர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் நீருக்கடியில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் கடல் கன்னியுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் தாத்தா நீந்தும் காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து இளைஞர்கள் ஆடிப்பாடியபடி முக்கிய பகுதிகளில் வலம் வந்தனர். பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த ஒருவர் தண்டால் எடுத்து அனைவரையும் கவர்ந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கிறிஸ்துமஸ் பாடல்களுக்கு குழந்தைகள் நடனமாடி அசத்தினர். புதுக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தோருடன் இணைந்து மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நாகர்கோவிலில் உள்ள தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன. பேபிஸ் நிறைய லைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சில் பயங்கரமான லைட்ஸ்லாம் போட்டிருக்கு. அதில் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது. நாங்கள் ஒரு ஹிந்து, இங்கே மதங்களையும் தாண்டி எல்லாரும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க கிறிஸ்துமஸை. கொடைக்கானலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு ஆடி பாடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.